Hey, hi guys, welcome to Peter Vlogs Tamil. நான் உங்கள் பீட்டர் கிருஷ்ணன். இது பார்த்தீங்கன்னா NS200 BS6 2023 மாடல். டெலிவரி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்டோட வண்டி தான். இந்த வண்டிக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடிஃபை பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன மாடிஃபை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மொபைல் ஹோல்டர்லேயே என்ன மொபைல் ஹோல்டர் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, போபோ மொபைல் ஹோல்டர் தான் வித் சார்ஜரோட. அந்த ஒரு மொபைல் ஹோல்டர் தான் இப்போ நம்ம வந்து வண்டியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மொபைல் ஹோல்டர்லாம் வாங்கிட்டோம். என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு மொபைல் ஹோல்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா போபோ மொபைல் ஹோல்டர் தான். இதிலே வந்து ஏகப்பட்ட டைப்பில் வந்து நம்ம இதை வண்டியில் ஃபிட் பண்ணலாம். இப்போ இதை வாங்க நம்ம வண்டியில் வந்து இப்போ ஃபிட் பண்ணிடலாம். கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா போபோ மொபைல் ஹோல்டரு. இது வந்து BM1 மாடலு. இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன், யூனிவர்சல் ஃபிட்டிங், வாட்டர் ப்ரூஃப் சார்ஜிங் எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டியும் கொடுப்பாங்க. இப்போ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் மேனுவல் இருக்கும், எப்படி ஃபிட் பண்ணணும், இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம 220க்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி நம்ம இதை மாட்டிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மிரரில் வந்து ஃபிட் பண்ணிக்கிற மவுண்ட்டு. இது ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணிக்கிற அந்த ஃபுல் செட்டப்பு. ஃபைனலாக இது மொபைல் ஹோல்டரு வித் சார்ஜரோடு வந்துடும். ஒயர் வந்து நமக்கு நல்லா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 2.5 மீட்டர் ஒயர் வரும். பின்னாடியே ஆன் ஆஃப் ஸ்விட்சும் வந்துடும் வாட்டர் ப்ரூஃபோட. இது கீழே தான் வந்து சார்ஜிங் போடுற போர்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா இதிலே நடுவில் ஒரு ஃபியூஸ் ஒன்று வரும். இதில் போயிடுச்சுன்னா இந்த ஃபியூஸ் வந்து மாற்றிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு 2 டேக் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வண்டியோட இந்த லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில் மாட்டினா தான் நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு மவுண்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ இந்த இடத்துல ஃபிட் பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளாஸ்டிக் வரும். இது வந்து நமக்கு நல்லா டைட்டாக நிற்கிறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மவுண்ட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு ரப்பர் டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை ஒட்டிட்டோம்னா இந்த மவுண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இது மேலே இந்த மாதிரி டேப் ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். ரப்பர் கம்மும் ஒட்டிட்டோம். இது மேலே ஒரு டேப்பும் அடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த மவுண்ட்டை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக கிரிப்பாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபுல் டைட் பண்ணியும் இந்த மாதிரி லேசாக ஆடிச்சுன்னா இந்த பிளாஸ்டிக்கில் இந்த ரவுண்டு பிளாஸ்டிக்கில் ஒரு பிளாஸ்டிக் இது இந்த ரவுண்டுக்கு நடுவில் நம்ம வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ இது உள்ள நம்ம இதை வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து இப்போ லைட்டாக டைட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு இப்படி நீங்கள் இதில் அழுத்திட்டிங்கனாலே உக்காந்துரும். ரவுண்டாக இருக்கிற இந்த டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு இப்படி நம்ம ரைட் சைடுக்காக திருப்புனிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட் ஆகிடும். இப்போ வந்து நமக்கு ஏதாவது இடிக்குதான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபுல் டைட் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல் டைட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் மொபைல் ஹோல்டர் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ வந்து நமக்கு எல்லா சைடும் ரொட்டேஷன் ஆகும். இதை வந்து நம்ம மொபைல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜர் லைன் வந்து நம்ம இப்போ கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் டூமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த 2 அலங்கி போல்டும் ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம்.
அந்த சைடு கழட்டிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிற 2 அலங்கியும் கழட்டிடலாம். ஹெட்லைட் ஸ்க்ராட்ச். இப்போ நம்ம வந்து இந்த சார்ஜர் லைன் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சாவி ஆன் பண்ணால் மட்டும் மொபைல் ஹோல்டருக்கு லைன் வர மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும். அப்போ நம்ம அந்த சாவியோட லைன் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம லைன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொபைல் ஹோல்டர் ஒயரை வந்து எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ரூட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட கொண்டு வந்துடலாம். 2 பின்னும் நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் வர நமக்கு இந்த 2 பின்னும் வந்து தேவையில்லை, கட் பண்ணிடலாம். பின்னை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எது ரெட்டு எது பிளாக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 2மே கட் பண்ணிட்டதால் உங்களுக்கு எது ரெட்டு எது பிளாக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதில் வந்து நம்ம இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இந்த 2 ஒயர் வருது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த ஃபியூஸோட வர ஒயர் தான் ரெட்டு ஒயரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூஸோட வர ஒயர் தான் ரெட் கலரு, இது பிளாக் கலர் ஒயரு. இப்போ ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம இதில் அப்படியே ரூட் பண்ணி இதில் ஒரு டேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஒயர் வந்து நல்லா நிறைய இருக்கிறதால இதை வந்து ஃபுல்லாக ஒயரை வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் இந்த சைடு இருந்து எடுத்துகிட்டு இதை ஒரு டேக் பண்ணி இந்த சைடில் நம்ம சேஃப்டி அப்படி வச்சிடலாம். ஏன்னா ஒரிஜினல் சார்ஜிங் ஒயரை வந்து லென்த்தாக இருக்கிறதால நம்ம கட் பண்ணிக்க வேண்டாம். அதை இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டாலே போதும். இப்போ இந்த 2 ஒயரையும் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். புது வண்டியாக இருக்கே, ஏதாவது ஒயரிங்கை வந்து கட் பண்ணுவோமா இல்லை சாக்கெட் எதாவது கட் பண்ணிவிடுவோமான்னு பயப்பட தேவையில்லை. நம்ம இதை டைரெக்டாக சாக்கெட்லேருந்தே நம்ம லைன் கொடுக்கலாம். எந்த ஒயரிங்கும் கட் பண்ணாமல் இந்த சார்ஜிங் ஒயர் லைனை நான் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ்லேருந்து வர ஒயர் இது தான். இது பார்த்திங்கன்னா நமக்கு ரெட்டு கலர் ஒயரு. இந்த ரெட்டு கலர் ஒயரை வந்து இந்த சாக்கெட்டை வந்து அன்ப்ளக் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த சாக்கெட்டை வந்து நம்ம இப்போ அன்ப்ளக் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இது கீழே நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு ப்ரௌனுன்னு 2 ஒயர் வரும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் ஒயரில் வந்து இந்த நமக்கு ரெட் கலர் ஒயர் வருது பார்த்திங்களா, இதை வந்து இது உள்ளே இப்படி உள்ளே நல்லா அழுத்திட்டு ஒயர் இப்படி மடக்கி இதை வந்து இப்படி ப்ளக் பண்ணிவிடுங்க. இது பாசிட்டிவ் வந்து லைன் கிடச்சிருச்சு. மீதி வந்து இந்த பிளாக் கலர் ஒயர் இது வந்து நம்ம நெகட்டிவ் வந்து நம்ம இண்டிகேட்டரில் வர நெகட்டிவ் லைனை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரோட சாக்கெட் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த கிரே கலர் ஒயர் வந்து பாசிட்டிவ், பிளாக்கில் எல்லோ வந்து நெகட்டிவ். இது நம்ம இதை அன்ப்ளக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் ஒயர் வருது பார்த்திங்களா, நெகட்டிவ் ஒயரை வந்து இந்த 2 கலராக வருது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். பிளாக் வித் எல்லோவில் வர ஒயரை வந்து எதுவுமே கட் பண்ணாமல் இது உள்ளே சொருவிட்டு இதை வந்து இப்படி நீங்கள் ப்ளக் பண்ணிட்டாலே அதில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி செம்பு ஒயர் வந்து வெளியில் தெரிது பார்த்திங்களா, இதை வந்து ஒரு டேப் அடிச்சிடலாம். இதை வந்து நல்லா ஃபுல்லாக ப்ளக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் வர மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா உள்ளே அழுத்தி நல்லா ப்ளக் பண்ணால் தான் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். சிம்பிள் ஒயரிங் தான். பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கான லைன் மட்டும்தான் இதில் நம்ம கொடுக்குறோம். இதை வந்து நம்ம எந்த ஒரு ஒயரிங்கும் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து புது வண்டின்றதால ஒயரிங் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒயரிங்கை வந்து எதுவுமே கட் பண்ணாமல் பண்ணுறோம். எடுத்துக்கோங்க காலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் ஒயரை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு செம்பு ஒயரும் வெளியில் வராது. ஒயரை வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த ப்ரௌன் கலர் ஒயரில் வந்து நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு இந்த சாக்கெட்டை வந்து ப்ளக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம இண்டிகேட்டர் லைன்லேருந்து நம்ம நெகட்டிவ் லைன் வந்து எடுத்துக்கிட்டோம். நெகட்டிவ் லைன் பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கில் எல்லோ ஒயர் தான். எடுத்துகிட்டு இதில் ஒரு டேப் அடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ஹெட்லைட்டை வந்து நம்ம அலங்கி போல்டு போட்டு டைட் பண்ணிடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலங்கி போல்டு போட்டு ஹெட்லைட்டை வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடு 2 ரைட் சைடு 2 போட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு ஃபுல் டைட் பண்ணிட்டோம். ஒயரிங்கும் வந்து எதுவும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பண்ணிட்டோம். இந்த ஒயரையும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரூட் பண்ணி கொண்டு போயிட்டோம். இந்த இடத்துல ஒரு டேக் போட்டோம். இப்போ வந்து மொபைல் ஹோல்டரில் வந்து ஃபோனை வச்சு சார்ஜர் எப்படி ஏறுதுன்னு செக் பண்ணிக்கலாம்.
வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரப்பர் வருது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டு வந்துடும். யூஎஸ்பி கேபிளை இதை சொருவிட்டு ஃபோன் மேலே இப்போ இதை நம்ம சொருவிட்டோம். இப்படி இரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் சி கேபிள் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம். பின்னாடி வந்து ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ வண்டி ஆன் பண்ண, இப்போ வந்து வண்டி ஆன் பண்ணிட்டோம். இப்போ பின்னாடி இருக்கிற இந்த ஸ்விட்ச் வந்து போடுறேன். பின்னாடி இருக்கிற ஸ்விட்ச் ரொம்ப குட்டியாக இருக்கும், அதை பார்த்து ஆன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து ஏறுது. பின்னாடி வந்து அந்த குட்டியாக ஒரு ஸ்விட்ச் இருக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறது. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணுறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணதான் நமக்கு இப்போ வந்து சார்ஜர் ஏறுது. இப்போ நமக்கு ஸ்விட்ச் ஆன்லேயே இருந்து நம்ம சாவி ஆஃப் பண்ணிட்டா சார்ஜர் வந்து கட் ஆகிடும். இப்போ பாருங்கள், சாவி ஆன் பண்ணுறேன்னா சார்ஜர் ஏறுதா, அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன்னா கட் ஆகிடும், சார்ஜர் ஏறாது. சார்ஜர் ஏறும். இப்போ நம்ம அப்படியே வண்டி ஆஃப் பண்ணிட்டோம்னா சார்ஜர் வந்து கட் ஆகிடும். நம்ம மறந்தும் கூட இதில் நம்ம சார்ஜரை வந்து பின்னாடி வர இந்த சார்ஜ் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டா கூட சாவி ஆஃப் பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் வர லைன் வந்து கட் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பேட்ரி வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி நமக்கு மொபைல் ஹோல்டரும் பர்ஃபெக்டாக இருக்கும் லைஃப் லாங். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து மொபைல் ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டைரெக்டாக பேட்டரிலே பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். பண்ணலாம். ஆனால் என்னன்னா இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து நீங்கள் சார்ஜர் போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் மறந்தும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா கூட சாவி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு பேட்டரியிலேருந்து மொபைல் ஹோல்டருக்கு வந்து சார்ஜர் லைன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒயரிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு மொபைலை வந்து இப்போ நம்ம போட்டு நம்ம செக் பண்ணிட்டோம். வண்டியோட ஓனரை வந்து கேட்டுடலாம் எதனால் மொபைல் ஹோல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. சொல்லுங்கள் சார். நான் எதனால் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, சப்போஸ் சார்ஜ் எப்படி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒர்க்குக்கெலாம் போகிறோம், காலேஜும் போயிட்டு ஒர்க்கு போயிட்டு போகும்போது சார்ஜ் இல்லைன்னா நமக்கு அவசரத்துக்கு எப்போயாச்சும் எமர்ஜென்சி யூஸ் ஆகும். அப்புறம் லாங் எங்கேயாச்சும் போகிறதுனா முக்கியமாக அதுக்கு தான் யூஸ் ஆகும். சரி, நமக்கு வந்து எங்கேயாவது வெளியில் போனோம் வரணும்னா கூகுள் மேப் நமக்கு கம்பல்சரி தேவை. அதனால் வந்து மொபைல் ஹோல்டரு பர்ஃபெக்டாக, அதான் நம்பர் 1 மொபைல் ஹோல்டர் எதுவோ அதை பார்த்து நம்ம போபோ மொபைல் ஹோல்டர் வந்து போட்டோம். சார்ஜிங் வர மாதிரியே ஃபாஸ்ட்டாக ஏற சார்ஜிங் வர மாதிரி நம்ம போட்டோம். ஓகே கைஸ், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. NS200 BS6 இந்த வண்டியோட மாடிஃபை வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் ஆல்ன்ற ஆப்ஷனில் மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எல்லா அப்கிரேடான வீடியோ, மாடிஃபை வீடியோ, எல்லா A to Z எல்லா வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் வரும். நிறைய இருக்குது வீடியோ பண்ணுறதுக்கு. நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.